மாவீரர் தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருவது தனியொரு மனிதனுடைய நினைவாகத்தான். அந்த தனியொரு மனிதனை நினைவு கூறுவதற்காகத்தான். ஈழத்தமிழர் விடுதலை போராட்டமானது ஆரம்பமான நாள் தொட்டு முதலாக ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்திற்காக போராடி முதலாக உயிர் விட்ட லெப்டினன்ட் சங்கர், அதாவது சத்தியநாதன் அவர்களினுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாலை 6:05 மணியளவில் விளக்கேற்றி மாவீரர் தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. 1982ஆம் ஆண்டு தமிழீழத்தில் இலங்கை இராணுவத்துடன் நடைபெற்ற சண்டையில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் லெப்டினன்ட் சங்கர். அவரை எப்படியாவது உயிர் பிழைக்க வைத்துவிட வேண்டும் அப்படி என்று சொல்லி தேசிய தலைவர் உட்பட அவருடைய தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து கடுமையான முயற்சிகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் எடுத்த எந்த ஒரு முயற்சியும் பயனளிக்காமல் 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாலை 6:05 மணியளவில் வீரமரணம் அடைகிறார் லெப்டினன்ட் சங்கர். ஈழத்தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக போராடி முதலாக இயக்கத்தில் இருந்து வீரச்சாவடைந்த, அதாவது முதற்களப்பலியாக தன்னுடைய உயிரை தமிழ் மக்களுக்காக தியாகம் செய்த முதல் விடுதலை புலி உறுப்பினர் என்ற பெருமையை தன் மரணத்தின் காரணமாக சுவீகரித்துக் கொண்டார் லெப்டினன்ட் சங்கர். தமிழீழ விடுதலைக்காக முதற்களப்பலியான லெப்டினன்ட் சங்கரின் நினைவு நாள் தமிழீழ தேசத்தின் விடிவுக்காக தாயின் மடியில் புதைக்கப்பட்ட அனைத்து மாவீரர்களையும் நினைவு கூறும் மாவீரர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. லெப்டினன்ட் சங்கர் உயிர் பிரிந்த நேரமான 6:05 மணிக்கு ஒவ்வொரு வருடமும் மாவீரர் நாளில் மாவீரர் நினைவு சுடர் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களால் ஏற்றப்பட்டு வருகிறது. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து முதலாக தன்னுடைய உயிரை தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்த பெருமையானது லெப்டினன்ட் சங்கர் அவர்களையே சாரும். தமிழீழ விடுதலை புலிகளின் முதலாவது மாவீரர் தினமானது 1989ஆம் ஆண்டு அனுஷ்டிக்கப்பட்டது. கடைசியாக விடுதலை புலிகள் அமைப்பினால் மாவீரர் தினமானது அனுஷ்டிக்கப்பட்ட ஆண்டு 2008. அதன் பின்னர் உங்களுக்கெல்லாம் திறந்திருக்கும் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடந்தது. அத்தோடு அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வந்தது. ஆனாலும் கூட இன்று வரை உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் இந்த மாவீரர் தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.